ஸ்டார்டிங்கில் ரீனாவை காட்டுறாங்க. ரீனா ஹாஸ்பிட்டல் முன்னாடி கண்ணை மூடி நின்றுட்டு, நேற்று தான் சொதப்பிடுச்சு, இன்னைக்காச்சும் ரதி மேம் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு ரீனா நினைக்கிறான். அந்த நேரத்தில் ஆர்கேவோட பையன் ரீனாவை கூப்பிட்றான். அதுக்கு ரீனா, நீ தானடா என்னோட காசை திருடின, என்னோட காசை கொடுறான்னு கேட்குறா. அதுக்கு அவன், நான் காசை கொடுக்க தான் வந்தேன், அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி, அதான் காசு எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரீனா கிட்ட அந்த காசை கொடுத்துட்றான். அப்புறம் ரீனா கேட்குறா, BMW காரெல்லாம் வச்சுருக்கீங்க, அப்புறம் எதுக்கு 2000 ரூபாய் எடுத்தீங்க? அப்போ நீங்கள் பண்ணது ப்ராங்க் தானே, இனிமேல் ப்ராங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காசை மட்டும் வாங்கிட்டு போயிடுறான். ஐடி கார்டை அவங்ககிட்டயே விட்டுட்டு போயிடுறான். அவனும் ஐடி கார்டை கொடுக்க கூப்பிட்றான். அவள் திரும்பி பார்க்காமையே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுறான். அப்போ அங்கே போய் ஒரு நர்ஸ்கிட்ட, இன்னைக்கு பார்த்தியா நான் சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்கிறா. அப்போ அந்த நர்ஸு ஐடி கார்டு எங்கன்னு கேட்குறா. அச்சச்சோ, ஐடி கார்டை மறந்துட்டோமேனு யோசிக்கிறா. அப்போ அந்த நர்ஸு, 50 தோப்காரணம் போட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE சினிமாஸ். தேங்க்யூ.